நன்றி விஜய் ஆண்டனி அவர்களே. சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை பிளஷர். அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட். ரெண்டாவது லாயர் படத்துலயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரை பாக்குறோம் சார். நான் அதான் அவர்கிட்டயே சொன்னேன், எப்படி இந்த ஐடியா வந்து உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணுங்க? முழுக்க முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ்லாம். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு see you again sir. எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். சோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற நடிகராக how it started and how it's going. ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அதான். மைண்ட் மாறும்போது முகம் மாறும் அப்படின்றது வந்து உண்மையில நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பெருசு பண்ணி ஒன்றும் நடக்கல. மைண்டு மாற உள்ள எண்ணங்கள் மாற ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்காங்க. சார் இது பாக்கும்போது மேல ஒரு சாக்லேட் பாய், கீழ ஒரு ரக்கட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரியே தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்ல சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலா? சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். ஓகே சார், ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி பி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே. அது நானே. அந்த மாதிரி இந்த மீமை பண்ணது யாரு? ஏதோ சரி பண்ண தெரியும். சரி இல்ல சார், இவ்வளவு பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு. எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு? எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? how is it possible? டைம் இருக்கு, பார்ட் டைம் ஒன்னு பண்றேன். அருண் பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணிருக்காரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். இது என்னென்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோலயே இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக. இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்றோட விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான். Thank you. Okay sir, நன்றி. Thank you so much. அனைவருக்கும் மிக்க நன்றி. Thank you so much. Thank you பிரபு. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you ரேகா. டைரக்டர் டீம் எல்லாரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் கேமராமேன் அண்ணா எல்லாரும் அவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்.